தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனை தோற்கடிக்க களமிறங்கும் திமுக மாவட்ட செயலாளர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளில் வென்றாக வேண்டும் என களமிறங்கியுள்ளது. ஆனால் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனையே தோற்கடிக்க திமுக மாவட்ட செயலாளர்களே களமிறங்கியுள்ளனர். அது திமுக தலைமைக்கும் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. 2016 மற்றும் 2021 ஆகிய தேர்தல்களில் வெற்றி பெற்றவர், மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி பெற்றவர் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன். இவர் முன்னாள் முதலமைச்சர் பி.டி. ராஜன் அவர்களுடைய பேரன், முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களுடைய மகன் ஆவார். இவர் அமெரிக்காவில் நிதித்துறையில் பணியாற்றியவர். தந்தையின் மரணத்துக்கு பிறகு அரசியலுக்கு வந்தார். கடந்த சட்டசபை தேர்தலில் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பசும்பொன் கழக வேட்பாளர் அதிமுக டம்மி வேட்பாளர் என்கின்ற காரணத்தினால் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று கருதி இவர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யவில்லை. 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஒரே திமுக வேட்பாளர் என தம்பட்டம் அடித்துக் கொண்டார். தற்பொழுது இவருடைய ஆடியோ லீக்கான விவகாரத்தால் திமுகவுக்கும் இவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டது. தற்பொழுது இவர் திமுக தலைமையால் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் மீண்டும் போட்டியிடுகின்றார். இவரை தோற்கடிக்க வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் தளபதி மற்றும் திமுக மற்றொரு மாவட்ட செயலாளர் அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். பிடிஆர் தியாகராஜனுடைய அரசியல் வளர்ச்சி தங்களுக்கு பாதிப்பு என இவர்கள் கருதுகின்றனர். ஆகவே பிடிஆர் தியாகராஜனுடைய ஆதரவாளர் மேயர் இந்திராணி பதவி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் பிடிஆர் தியாகராஜனுடைய உதவியாளர் மேல் பண குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு பூதாகரமாக்கப்பட்டது. அவருடைய பெயர் கெடுக்கப்பட்டது. பிடிஆர் தியாகராஜனை தோற்கடிக்க அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர் தளபதி இருவரும் இணைந்து களமிறங்கியுள்ளனர் என்ற செய்தி திமுக தலைமைக்கு தெரிந்ததால் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுமாறு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு திமுக தலைமை அறிவுறுத்தியது. ஆனால் விடாப்பிடியாக தன்னுடைய மதுரை மத்திய தொகுதியிலேயே அவர் போட்டியிடுகிறார். தற்பொழுது அவரை மத்திய தொகுதியில் தோற்கடிக்க திமுக மாவட்ட செயலாளர்கள் மூர்த்தி மற்றும் தளபதி ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். திமுக தொண்டர்கள் அவருக்கு வேலை செய்ய மாட்டார்கள் என தெரிகிறது. திமுகவினரே உள்குத்து வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவரை எதிர்த்து குஷ்பு கணவர் சுந்தர் சி போட்டியிடுகிறார். 1 மாத காலம் குஷ்பு தங்கி மதுரை மத்திய தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். இது மக்களை கவரும். ஆக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தோற்கடிக்க திமுக மாவட்ட செயலாளர்களும் களமிறங்கியுள்ளனர். குஷ்புவும் களமிறங்கியுள்ளார். பிடிஆர் தியாகராஜன் வெற்றி பெறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.